எட்ரா கொக்கி ஒரு பக்கம் குற்றம் செய்யாத அண்ணன், இன்னொரு பக்கம் அவனை கைது பண்ணி கொண்டு போற கடமை தவறாத தங்கச்சி. இது சூப்பர் ஸ்டோரி லைனா இருக்கே. ஆனா நம்ம ராகினி கொஞ்சம் லூஸ். அவளை வச்சு நம்ம சிரிப்பு போலீஸ் படம் தான் பண்ண முடியும், ஆக்ஷன் படம் எல்லாம் பண்ண முடியாது. கேரக்டரைசேஷனை மாத்திக்கிறேன். ரூபினி, என்ன மாதிரி நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. உங்க அம்மா பக்கத்துல தான் இருக்கா, பாத்துக்க. சரி மேடம். தம்பி வாங்க. கதிர் கதிர் நம்ம அப்பா பண்ண ஒரு காரியம் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்கு. நான் பார்க்கும்போதே இவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க. இது எப்படியாவது சரி பண்ணணும். நம்ம லாயர் பிரசாத் எப்படியும் வாதாடி கதிரை வெளியே கொண்டு வந்துடுறாருன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்த அவர் இப்படி கையை விரிச்சிட்டாரப்பா. அவங்க எல்லாரும் என் பிள்ளைய விலங்கு மாட்டி கூட்டிட்டு போகும்போது என் நெஞ்சு பிடிச்சு போற மாதிரி இருந்தது. என்னமா பண்ண சொல்ற? வக்கீல் 2வது கட்ட விசாரணை தான் குறுக்கு விசாரணை பண்ணி கேஸை உடைக்க முடியும்னு சொல்றாரு. நாம என்ன பண்ண முடியும்? அப்பா, இருந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. கல்யாண நேரத்துல கதிர் இந்த வீட்டுல இல்லைன்னா எப்படிப்பா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. அவங்க பேசுறத விடுங்க. அவன் இல்லாம இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறத என்னாலயும் நினைச்சு பார்க்க முடியல. ரங்கநாயகி, அதுக்கு ஒரு வழி ஆண்டவன் கொடுப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, ஏய், என்ன மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வர மாதிரி இருக்கு? ஐயோ போச்சு போச்சு. கதிரோட விஷயம் அவர் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. அவங்க நிச்சயம் இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்ல போறாங்க. வேண்டாம்னு சொன்னா நல்லது தானே? நம்ம கல்யாணம் வேண்டாம் தானே? சும்மா ரெடி. கொஞ்சம் அமைதியா. வாங்க வாங்க சமிதி. வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. மகேஷ் வாங்க வர வர வாங்க வர. வாங்க வாங்க சார். உட்காருங்க சமிதி, உட்காருங்க. சம்பந்தியமா வாங்க உட்காருங்க. ரோகி, அம்மா, மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. சம்பந்தி, விஷயம் கேள்விப்பட்டீங்களா? மகேஷ் சொன்னா எங்களுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. சம்பந்தி, அது பொய் கேஸ் தான். எங்களை பிடிக்காத ஒருத்தன் பொய்யா சோடிச்சு கதிர் மேல அப்படி ஒரு கேஸ கொடுத்திருக்கான். நம்ம கதிரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? தம்பி கோவப்படுமே தவிர அது குணம் தங்கம். ஆனா நாம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க நினைப்பாங்களா சம்பந்தி? அத நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பக்காவா பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு புதுசா ஏதோ குண்டு போட போறான். சம்பந்தி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன தோணுதோ சொல்லுங்கப்பா. இல்ல, கதிர் ரொம்ப நல்ல தம்பி தான். இந்த கொலைக்கும் கதிருக்கும் எந்த சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனா
சொந்த பந்தம்லாம் அப்படி யோசிக்க மாட்டாங்களா சம்பந்தி? கண்டிப்பா குழப்பமா தான் இருக்கும். நாம தானே அதை எடுத்து சொல்லணும். கதிர் ஜெயிலுக்கு போன விஷயத்த என் பையன் தப்பாவே நினைக்கல. நாங்களும் தப்பாவே நினைக்கல. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லைங்களா? கல்யாணம் மாதிரி விஷயத்த நாம மட்டுமே முடிவு பண்றதில்ல. ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன குடும்பத்துல நீங்க எதுக்கு சம்பந்தம் பண்றீங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. அந்த கொலைப்பழி உங்க பையன் வாழ்க்கையையும் பாதிக்கணும் பயமுறுத்துறாங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணீங்கன்னா நாங்க யாரும் கல்யாணத்துக்கு வர மாட்டோம்னு சொல்றாங்க. அதான் எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சம்மந்தி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்க பொண்ணோட கல்யாணங்கிறது எங்க குடும்பத்தோட கனவு மட்டும் இல்ல, எங்க கௌரவம். இவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இத்தனை வருஷமா எத்தனை கோயில் ஏறி இறங்கியிருக்கோம், எவ்வளவு சாமியை கும்பிட்டுருக்கோம். இப்பதான் நல்லபடியா கூடி வந்திருக்கு. இந்த நேரத்துல கல்லெடுத்து போட்ட மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. இல்ல சம்பந்தி, நீங்க உங்க மனசை தேத்திக்கணும். எங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியம். அதனால இந்த சூழ்நிலையில கல்யாணம் நடக்கிறத நாங்க விரும்பல, நிறுத்திக்குவோம். சம்மந்தி, ஐயோ அக்கா. என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? சம்மந்தி, நீங்களே உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. உங்க பையனுக்கு ஒரு குடும்பத்துல சம்பந்தம் பண்ணும்போது அவங்க குடும்பத்துல ஒரு அண்ணன் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிருந்தா அவங்க குடும்பத்துல நீங்க சம்பந்தம் வச்சுக்குவீங்களா? ஏமா, என் பேரன் கொலையே பண்ணலையே, அவன் மேல வீண் பழி தானே போட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அது நம்ம சமாதானத்துக்காக சொல்லிக்கிறது பாட்டி. ஆனா ஊர் உலகத்தை நம்பாதில்ல. சட்டப்படி பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு கதிர் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கிறவர் தானே. மாப்பிள்ள, ஏங்க, சட்டப்படி அவர் மேல எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல. அவர் போலீஸ் விசாரணையில இருக்காரு, அவ்வளவுதான். அத்த, அவங்க ஏன் தேவையில்லாம நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடுறாங்க? ஏய், நீ வாயை வச்சுட்டு சும்மா இருடி. மாப்பிள்ள, அடுத்த கோர்ட் ஹியரிங்ல கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலான்னு லாயர் சொல்லிருக்காரு மாப்பிள்ள. இந்த பொய் சாட்சியெல்லாம் நிக்காதுன்னு நீங்களே சொன்னீங்களே, இப்போ நீங்களே இப்படி பேசலாமா மாப்பிள்ள? சம்பந்தி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. வர 24ஆம் தேதி எங்களுக்கு 2வது கட்ட விசாரணை இருக்கு. எங்க வக்கீல் எப்படியாவது கதிர் நிரபராதின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துருவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அது லாயர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க இல்ல? ஆமா, அத தாத்தா கிட்ட சொல்லுங்க.